அன்பர்களே, இன்று நாம் குண்டையூர் ஸ்ரீ ரிஷபபுரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். திருவாரூர் எட்டுக்குடி பேருந்து சாலையில் உள்ள திருக்குவளையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குண்டையூரில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இது தேவார வைப்புத்தலம். இங்கு ரிஷபம் தீர்த்தம் உண்டாக்கி சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் இறைவன் ரிஷபபுரீஸ்வரர் என பெற்றார். ரிஷபத்தில் கொம்புகளை குறிக்கும் வண்ணம் இவ்வூர் கொண்டையூர் என பெயர் பெற்றது. பின்னாளில் மருவி குண்டையூர் என அழைக்கப்பெற்றது. இறைவனுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சொக்கநாதர் என்னும் இறைவி மீனாட்சி என்றும் பெயர் பெற்றமையினால் இந்த கோவிலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கின்றனர். இங்கு வாழ்ந்தவரே குண்டையூர் கிழார் என்பவர், பெருநிலக்கிழார். இவர் அடிக்கடி மதுரை சென்று மீனாட்சி அம்மையையும் சொக்கநாதரையும் வழிபட்டு வருவார். ஒரு முறை இவர் புறப்பட்டு இருள் நீக்கி என்னும் கிராமத்தை அடைந்தபோது ஏற்பட்ட மழையால் மதுரை செல்ல இயலவில்லை. அதற்காக அவர் வருந்திய போது இறைவன் அசரீரியாக அவரை குண்டையூர் திரும்ப செல்லுமாறும் அங்கேயே காட்சி கொடுப்பதாகவும் கூறினார். அதன் வண்ணம் குண்டையூர் திரும்பிய குழாருக்கு ரிஷபாரூடராக ஈசன் காட்சி கொடுத்தார். அதற்கு சாட்சியாக பூக்கும் மரமாக காட்டாத்தி மரத்தையும் பூத்து காய்க்கும் மரமாக அத்தி மரத்தையும் சாட்சியாக இருக்க செய்து ஈசன் மறைந்தார். அங்கேயே கிழார் கோவில் அமைத்தார். திருவாரூரில் சுந்தரர் ஏற்படுத்திய அன்னசாலை குண்டையூர் கிழார் நெல் அனுப்பி வந்தார். ஒரு முறை வறட்சி வந்த காலத்தில் நெல் அனுப்ப இயலாது தவித்தார். அதனால் மனம் வருந்தினர். அவரது கனவில் ஈசன் தோன்றி வீட்டின் வெளியே நெல் மலை குவிந்திருப்பதை உணர்த்தினார். சுந்தரர் கனவிலும் ஈசன் தோன்றி குண்டையூர் கிழாரிடம் நெல் பெற்றுக்கொள்ளுமாறு கூறினார். உடனே சுந்தரர் குண்டையூருக்கு வந்து நெல் மலையாக குவிந்து கிடப்பதை பார்த்து இவற்றை எப்படி திருவாரூருக்கு எடுத்து செல்வது என இறைவனை நோக்கி, நீள நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கைதொழுவேன், வாளை கண் மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலி எம்பெருமான் குண்டையூரில் சில நெல் பெற்றேன், ஆளிலை எம்பெருமான் அவை அட்டித்தரப் பணியாயே என பாட சிவகணங்கள் அவற்றை திருவாரூரில் சேர்த்தன. அத்தகைய சிறப்புமிக்க ஊர் குண்டையூர். கிழக்கு நோக்கிய ஆலயம், தோரண வாயில், ஆலயத்தின் முன் பிரம்மாண்ட ரிஷப தீர்த்த குளம், மற்றொரு தீர்த்தம் வீரன் தீர்த்தம். மதுரை வீரனை நினைவுபடுத்துகின்ற தீர்த்தம் இது. ஆலயத்திற்கு தென்புற வாயிலும் உள்ளது. கிழக்கு வாயில் வழியே உள்ளே நுழைந்தால் தல விருட்சங்களாகிய ஆத்தியும் காட்டாத்தியும் உள்ளன. வன்னியும் மற்றொரு தல விருட்சம். அதன் கீழே சிவலிங்கமும் அம்பாளும் உள்ளனர். நந்தி மண்டபத்தில் தரிசனம் தருகிறார். வலப்புறம் குண்டையூர் கிழார் சன்னதி உள்ளது. 2 பிரகாரங்கள் உள்ளன. மகாமண்டபத்தில் நின்றவாறே ஈசனையும் அம்பாளையும் காணலாம். சுவாமி கருவறை வெளியே பலம்புரி விநாயகர் உள்ளார். கருவறையில் சுந்தரேஸ்வரர் என்னும் ரிஷபபுரீஸ்வரர் லிங்க திருமேனியராக உள்ளார். உள் சுற்றில் மகாகணபதி, வள்ளி, தெய்வயானையோடு சுப்பிரமணியர், கஜலட்சுமி சன்னதிகளும் உள்ளன. அன்னை மீனாட்சி சன்னதி தெற்கு நோக்கி உள்ளது. இவளுக்கு மங்களாம்பிகை என்னும் பெயரும் உண்டு. 2 கால பூஜை நடைபெறுகிறது. நெல் அனுப்பும் விழா மாசி 5 நாள் விழாவாக நடைபெறுகிறது. அப்போது திருக்கோளிலி நாதரும் சுந்தரரும் எழுந்தருளுகிறார்கள். பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, ஆடிப்பூரம், கார்த்திகை தீபம், அன்னாபிஷேகம் போன்ற விழாக்கள் நடைபெறுகின்றன. 7 பிரதோஷம் இங்கு தீபமேற்றி வழிபட்டால் திருமணப்பேறு, மகப்பேறு கிட்டிடும். ஏற்றமான வாழ்வு தரும் குண்டையூர் ஸ்ரீ ரிஷபபுரீஸ்வரரை வணங்கி நாம் உய்வோமாக. ஓம் நம சிவாயா.